ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்து ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம நேற்று சில மஷ்மிலோ மீட்டில் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. மெஜாரிட்டி சாரீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதே வகையில் நம்ம கிரேப் சில்க் கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். நேற்று நிறைய பேர் ரேட்லாம் கூட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், 10 சாரீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 180 கொடுத்துறோம். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரீஸை இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் ப்ளவுஸோட, அதுவும் அட்டகாசமான பிராண்டட் குவாலிட்டியை 10 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுக்கு 180 தான். 5 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணதில் 200 தான். சிங்கிள் பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் 230 ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறோம். ஸோ எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸ்னு பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சாரீஸும் வேறு லெவலில் இருக்குங்க. டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக டேரெக்டாக வரலாம். நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை சினிப்ரியா தியேட்டர் பக்கத்து சந்து தாங்க. சினிப்ரியா தியேட்டர் பக்கத்துலேயே குருவிக்காரன் 2வது தெரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்து போகும். அதில் வந்தீங்கன்னா 2வது பில்டிங் தாங்க. இந்த மாதிரி மணிராம் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்குது. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அடுத்து உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார். முதலாவது பார்க்குறது கோட் நம்பர் 1ங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பல்லு வந்துடுது. இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்டு பிளவுஸுங்க. லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் கலர் ஷேட்ஸும் இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்டு பல்லு வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கூட உங்களுக்கு பல்லுவோட ப்ளவுஸோட கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஜாயிண்ட் சாரீஸ். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு எம்போஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பால் டைப் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. இது பல்லுங்க. கலர் ஷேட்ஸ் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குன்னு. ஜாயிண்ட் பாருங்கள், நம்ம இப்போ டச் பண்ணி காமிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ், பல்லு. அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் 230 தான். சிங்கிள் பீஸே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துறோம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட. இதெல்லாம் கலர் காம்பினேஷன் பாருங்கள். அல்லுதான் இந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்து இருக்க கான்ட்ராஸ்ட் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான இது, அதாவது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. சாரிக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜாயிண்ட் சாரீஸில் நீங்கள் பொதுவாக பல்லு ப்ளவுஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 80-90% வித் பல்லுவோட கொடுத்துறோம். பல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா பல்லு இருக்கும். ப்ளவுஸ் 100%மே கொடுத்துட்றோம். இந்த மாதிரி சாரிக்கான ப்ளவுஸ் இருக்கிற பட்சத்தில் சாரிக்கான ப்ளவுஸ் வந்துடும். இதெல்லாம் பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள், அதாவது இதெல்லாம் பார்க்குறப்பே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பிராண்டடான ஐட்டம், எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஐட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு ஒரு பிராண்டடான ஐட்டமையே அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனி ப்ளவுஸோட இந்த பார்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு கம்பெனி ப்ளவுஸ் வந்துடுது. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சாரீ உங்களுக்கு 230 தான். 5 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 999. 5 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரீ உங்களுக்கு 200 அப்படிங்கிற ரேட்லேயே கிடச்சிடுது வித் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு ப்ளவுஸோட. அடுத்த சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன், கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லுவோட நல்ல ஒரு அட்டகாசமான சாரீ. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடையே இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ், நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்னுங்க. நிறைய பேர் இப்போ பாந்தனி சாரீஸ் விரும்புகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பாந்தனி சாரீ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்டு ப்ளவுஸோட வந்துடுது. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பட்டு சாரீ தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு ஷைனிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங் இருக்குன்னு. எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீ வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பல்லு, அதுக்கேற்ற மாதிரியான அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனி ப்ளவுஸே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். கலர் ஷேட்ஸ் ஒன்று அருமையான கலர் ஷேட்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸோட வியர் பண்ணுறப்ப இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட்டான சாரீஸ். ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டதும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறதுல நல்ல ஒரு பெட்டரான சாரீஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பல்லு, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. இதில் ஒரு 10 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 180 தாங்க. ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளீட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரீ இந்த மாதிரி பேட்டர்ன்டு ப்ளவுஸோட பேட்டர்ன்டு பல்லுவோட ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு கொடுத்துட்றோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க. டார்க் கலர் சார்ட்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் சார்ட்ஸில் கான்ட்ராஸ்ட் பார்டரோட அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். கலர் ஷேட்ஸ் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது. இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட். நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்காத கலர் ஷேட்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து நம்ம ஃபோனில் கொடுத்துட்றோம். இருந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட போடுறீங்க. பாருங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டரோட வளத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் வீடு தேடி வந்துட போகுது. நம்ம இப்போ நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இது ப்ளவுஸ்.
இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டார்க் கலர் ஷேட்ஸ் இருக்குது. உள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு ஃபேடிங் பேட்டர்னில் அந்த சாரீ கலர்லேயே உங்களுக்கு டார்க் கலரில் பார்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பல்லு, அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு ப்ளவுஸ். இந்த பிறை போட்ட மாதிரி நிலா போட்ட மாதிரியான சாரீ நிறைய பேர் நம்ம ஃபுல் சாரீஸாக போட்டிருந்தப்பவே நல்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது, பேட்டர்ன்டு ப்ளவுஸ் வந்துடுது கான்ட்ராஸ்டில். இது பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்டல் டோனில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரில் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பல்லுவோட இருக்குது. அது ப்ளவுஸுங்க. இது பாந்தனி பேட்டர்னுங்க. நல்ல ஒரு டார்க் கலர் ஷேடில் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பாந்தனி பேட்டர்ன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு ப்ளவுஸ் வந்துடுது. இது பாருங்கள் கலர் ஷேட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. இந்த இருக்குல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. இது பல்லுங்க. இது பாருங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரியான நல்ல ஒரு கலர் ஷேட், நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பேட்டர்ன்டு பல்லு, அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு ப்ளவுஸ் வந்துடுங்க. எல்லாமே இது அந்தந்த சாரிக்கு ஏற்ற மாதிரியான பல்லு, சாரிக்கான ப்ளவுஸ் தான். 10 சாரீஸாக எடுக்கிறப்போ ஒரு சாரீ உங்களுக்கு ஜஸ்ட் 180K கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்ன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேட்டர்ன்டு ப்ளவுஸோட ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு கீழ்ப்பக்க பார்டருங்க. மேல் பக்க கீழ்ப்பக்க அதாவது அது மேல் பக்க பார்டர், இதுதான் கீழே வரக்கூடிய பார்டர். கீழே வரக்கூடிய பார்டர் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். மேலே வரக்கூடிய பார்டர் இந்த மாதிரி சிறுசாக இருக்கும். பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது. பாருங்கள் அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல ஒரு அட்டகாசமான சாரீங்க. சிங்கிள் சாரியே 230க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றேன். இது ப்ளவுஸ். இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட் கலர் ஷேட்ஸ்க்கு கூட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு ப்ளவுஸ் கொடுத்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இது பல்லு. ஷைனிங் பாருங்கள் ஒவ்வொரு சாரியும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஜாயின் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்கு தாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வித் ப்ளவுஸோட நம்ம மற்ற இடங்கள்லையாவது ரன்னிங்கில் தான் கிடைக்கும். நம்ம வித் பல்லுவோட வித் ப்ளவுஸோட நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஆரணி சில்க் டைப்பில் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்திருக்கு. கலர் ஷேட்ஸ் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்குங்க. லைட் கலர் ஷேட்ஸும் இருக்குது, டார்க் கலர் ஷேட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது ப்ளவுஸ். அகைன் இல்லா சாரிங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்குது. இது ப்ளவுஸுங்க. இது பல்லு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். அந்த சாரிக்குள்ளே உள்ள ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங் இருக்குன்னு. நல்ல ஒரு நிலா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். உங்களுக்கு சிங்கிள் சாரீ தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சிங்கிள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே 5 பீசஸ் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 999க்கு கிடச்சிடுது. 10 பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரீ உங்களுக்கு ஜஸ்ட் 180K கிடச்சிடுங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்ன் கொடுத்து பேட்டர்ன்டு ப்ளவுஸ் வந்துடுது. நிறைய சாரீஸ் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இருக்குங்க. ஒரு கோட் நம்பர் சொல்லி நீங்கள் கேட்டு சோல்ட் அவுட்னு சொல்கிறோம் அப்படின்னா அதே மாதிரியான சாரீ இந்த வீடியோக்குள்ளே வேற ஒரு கோட் நம்பரில் அவைலபிளாக இருக்கும். இது ப்ளவுஸ். அந்த கோட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பல்லு. இந்த மாதிரி ஜாயின் சாரீஸில் 1-2 இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்பர் போட்டிருக்கதாங்க செய்வாங்க. ஜாயின் சாரீஸ்லன்னு இல்லை, நீங்கள் ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த கம்பெனியோட மாவு பிரிண்ட்டில் மேலே பேர் போட்டு வந்திருப்பாங்க. உள்ளே வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஏதோ 1-2 சாரீஸும் இருக்க தான் செய்யும். பட் ஃபுல் சாரீ நம்ம அந்த பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்குன்றது தெரியும். ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பூத கண்ணாடி வச்சு எல்லாத்தையும் பெருசு பண்ணி நினைப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பல்லுங்க. இது பாடி. இந்த இருக்கு இல்லையா, இது ப்ளவுஸ். பாருங்கள் ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி டார்க் கலர் ஷேட்ஸ் கிரேப்ஸ் இருக்கிற நிறைய பேத்துக்கு பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பார்டர், மாங்காய் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்துடுது. பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இருக்குது. ஜாயின் சாரீஸில் நிறைய பேர் எந்த அளவுக்கு அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களே எந்த அளவுக்கு மட்டமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நேற்று தாங்க தெரிஞ்சது. இது பல்லு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக நம்மக்கிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கஸ்டமர் ஜாயின் சாரீனா அதாவது அளவுக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் கூட, சேல்ஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் கூட நேற்று நம்ம மஷ்மியில் போட்டிருந்ததுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. இது பல்லு, பாடி. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் ஜாயின் சாரீ தானப்பா, ஜாயின் சாரியே 400 ரூபாப்பா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தேன். அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்த வேர்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் ஜாயின் சாரீ தானே, எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் அது ஜாயின் சாரீ தானே, போயும் ஜாயின் சாரீ தானே, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதில் சிலர் நீங்கள் தான் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே ரேட் கூட்டிட்டீங்களா, ஜாயின் சாரியே 400 ரூபாயா, அந்த மாதிரியான இதுவும் வந்துருந்தது. இது பல்லு. உங்கள்கிட்ட தான் 180, 200, 250 பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளேயே நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்களே 400 ரூபாய் ஆக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆதங்கத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 180 ரூபா சாரி, 200 ரூபா சாரியை நம்ம 400 ரூபாய் ஆக்கலை, 180 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்றைக்கும் கொடுத்துருக்கோம். இது ப்ளவுஸ்.
அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சாரி. ஸோ குவாலிட்டி இல்லாத சாரி, இது லோ ரேஞ்ச் சாரி அப்படிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிராண்டடான ஐட்டமை வித் பிளவுஸோடய நம்ம உங்களுக்கு 180K கொடுத்துருக்கோம் 10 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ. பட் ஜாயின்ட் சாரி தானே அப்படின்றதுக்காக நமக்கு எந்த சாரியும் ஃப்ரீயாக வர போகிறது கிடையாது. இல்லை எந்த சாரியாக இருந்தாலும் எடுக்கிறதெல்லாம் ஒரே ரேட்டு அப்படின்னோ, இல்லை நீங்கள் சிலர் சொல்கிறீங்க கிலோ ரேட்டு தானே சூரத்து அப்படின்னு. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் கிடையாதுங்க. சூரத் எந்த திசை பக்கம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படி கிலோ கணக்கில் கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போமே. இப்போ நீங்கள் அதாவது நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரியே பேசுகிறேன். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். இப்போ அதாவது ஒரு திருப்பூர் காட்டன்லாம் கிலோ கணக்கில் நம்ம கொடுக்குறாங்க, இது ப்ளவுஸ். பட் அதுக்காக நீங்கள் அந்த கடையில் போயிட்டீங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் கிலோ அதே ரேட்டு அப்படின்னு வச்சிருக்க மாட்டாங்க. காட்டன் வேஸ்ட் கிலோ 30 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுலேயே ஒவ்வொரு ஐட்டமாக கூடும். கர்ஷிஃப் மாதிரியான ஐட்டம் இருக்கும், டாப்ஸ் டிஷர்ட் மாதிரியான ஐட்டம் இருக்கும், பேண்ட் மாதிரியான ஐட்டம் இருக்கும். ஒன்று ஒவ்வொரு ரேட் வரும். கிலோ 30 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிற அவன்கிட்டயே கிலோ 300 ரூபாய்க்கு குறையாம ஐட்டம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ், அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். இதுதான் பிஸ்னஸில் உள்ள கான்செப்ட். மண்ணும் ஒரே ரேட்டு, பொண்ணும் ஒரே ரேட்டு அப்படிங்கிறதுல நமக்கு எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது. இது பல்லு, இது பாடி. மண்ணுக்கான ரேட்டு தான் இருக்கும், பொண்ணுக்கான ரேட்டு தான் இருக்கும். அந்த ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். சூரத்தில் சாரி கிலோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் காந்தி காலத்தில் இருந்திருக்கலாம். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 11 இயர்ஸ்லாம் சாரீஸ்லாம் கிலோ ரேட்டு அப்படின்றத நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. பட் அதுக்காக எல்லா ஐட்டத்தையும் நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது. நமக்கு தேவை மண்ணு தான் அப்படின்னா நம்ம மண்ணு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பொண்ணு வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது பிளவுஸ், பாடி. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேப்ஸுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க கிரேப்ஸுக்கு என்ன ரேட்டாக இருந்தாலும், எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கூடுதலாக இருந்தாலும் சரி, கிரேப்ஸுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சிச்சோ அதுக்கு மேலே நம்ம ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6 மீட்டர் சாரியை இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட. ஒருத்தவங்கலாம் கேட்டிருந்தீங்க, பெரிய கடை வச்சதும் பெரிய லாபம் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா தம்பி அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய கடை வச்சாலும் 100 பீஸ் போகிற இடத்துல நான் 1000 பீஸ் போகணும் அப்படின்னு தான் நினைப்பேன் ஒழிய, அந்த மார்ஜினில் தான் நம்ம எடுப்போம் ஒழிய, பெரிய கடை வச்சிட்டோன்றதுக்காக அந்த கடை வாடகையை உங்களை கொடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இது பாருங்கள், 10 பீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 180 தான். அந்த 180லேருந்து ஷிப்பிங் சார்ஜ், ஸ்டிச்சிங் சார்ஜ்ன்றதெல்லாம் கழிச்சிட்டு பாருங்க. நல்லா கவனிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கிரேப்ஸ் இருக்குலாம் நம்ம முன்னாடி உங்களுக்கு 10 பீஸாக எடுத்தாலுமே 200 ரேஞ்சில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்கிற இந்த சோ கால்டு பெரிய கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உங்களுக்கு இந்த 180 ப்ரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளுக்கு நாள் நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபா எப்படி குறைச்சி கொடுக்குறது அப்படிங்கிறதுல தான் பார்க்குறோம். கஸ்டமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்குல்லையா, இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானத்துக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு தான் அன்னைக்கு டிஸ்பேச் ஆகும். அதுக்கடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு மறுநாள் தான் டிஸ்பேச் ஆகும். இது பிளவுஸ். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி டிஸ்பேச் ஆகிறவங்களுக்கு நாங்கள் மறுநாள் தான் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. இப்போலாம் 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸே கொடுத்துட்றோம். ஆரம்ப காலத்தில் 6 மணியோட 7 மணியோட அப்படின்றதெல்லாம் நம்மளோட க்ளோசிங் டைமாக இருந்தது. அந்த 6 மணிக்கு மேலே மெசேஜ் பண்ணுறவங்களுக்கே ரிப்ளை கொடுக்க முடியாத மாதிரி இருந்தது. இப்போ காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 முடிஞ்சால் 11 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். இது பிளவுஸ். இந்த ஒரு சாரிக்கு எவ்வளோ சண்டை வர போகுதுன்னு தெரியலங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான சாரி. பாருங்கள், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரிபிள் கலரில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பல்லு வந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருக்கு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பல்லு வந்துடுது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பீஸும் அப்படின்னு. இது பிளவுஸ். அப்படி கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸிங்லேருந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற விதத்துலேருந்து நாளுக்கு நாள் நம்மளே காம்படிட்டராக வச்சு இம்ப்ரூவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாயின்ட் சாரீஸை அதாவது யாரால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளை விட நாளைக்கு நம்மளால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு இதாக வச்சு தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 5 ரூபா 10 ரூபா நம்ம எந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்க முடியுமோ கம்மியாக தான் கொடுக்குறோம். மற்ற இடங்களில் ப்ரைஸிங் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கிரேப்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற இடங்களில் கட் பீஸாகவே ஹோல்சேல் ப்ரைஸை 220, 230, 250 சொல்லுவாங்க. அதில் ஷிப்பிங் சார்ஜ் வேறு எக்ஸ்ட்ரான்னு இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரியை உங்களுக்கு 230க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துரும். ஹோல்சேல்னா 40 சாரி எடுங்க, 50 சாரி எடுங்க அப்படின்லாம் கம்பல் பண்ணல. 5 சாரியாக எடுத்தாலே உங்களுக்கு 999க்கு கொடுத்துட்றோம். அதுக்கும் மேலே ஒரு படி போய் 10 சாரியாக எடுக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 180K கொடுத்துருக்கோம். அப்போ ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, கொரியருக்குனா என்ன சார்ஜஸ் ஆகும், ஸ்டிச்சிங் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு அதை லெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்காக ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கல. நல்லா சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்கோம். இது பிளவுஸ். பேர் தெரியாத ஏதோ ஒரு கொரியர் சர்வீஸில் அனுப்பலை, லீடிங் கொரியர் சர்வீஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொரியர் அனுப்புறது பெரும்பாலும் மறுநாளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடுது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
அப்படி எந்த வகையிலையும் நீங்கள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் இதில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்று போட்டிருந்த மஷ்மிலோ மற்ற இடத்துல இந்த இவ்வளோ கம்மி தான்ப்பா உங்ககிட்ட கூடப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கானது நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. மஷ்மிலோ ஜாயின் சாரீஸ் மற்ற இடங்களில் கிடைக்கிறது இல்லை, கிடச்சிச்சுன்னா 550 ரூபா. டோலா சில்கே மற்ற இடங்களில் நம்ம மஷ்மிலோ கொடுக்குற ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன், அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. நம்ம மஷ்மிலோ ஃபுல் சாரியே உங்களுக்கு 500 கொடுக்குறோம். பட் ஃபுல் சாரிக்கும் ஜாயின் சாரீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜாயின் சாரி நம்ம அதுவும் நேற்று நம்ம போட்ட ஜாயின் சாரீஸ்லாம் வேற லெவல் கலெக்ஷன்ஸ், நல்ல ஒரு சேல்ஸும் இருந்தது. இப்போ ப்ரைஸ் ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தாலுமே எல்லாருமே அந்த வார்த்தை கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்தது சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அந்த ப்ரைஸ்க்கு அந்த குவாலிட்டி வரும் அப்படிங்கிறது. இது பிளவுஸ். ஒரே ஒருத்தவங்க தான் புது கடை பெரிய கடை வச்சதுனால உங்களுக்கு பெரிய லாபம் தேவைப்படுதா, பெருசாக லாபம் வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது பிளவுஸ். அவங்களோட ஹிஸ்ட்ரியும் அவங்களோட சாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 வருஷமா நம்ம கிட்ட இந்த சாரி இருக்கா அந்த சாரி இருக்கா எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்களே, ஒரு தடவையும் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணது கிடையாது. வாரத்துக்கு குறைஞ்சது 2 தடவை என்கொயரி பண்ணியிருக்காங்க. அது தப்பும் கிடையாது. ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம், அதில் நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஸோ அவங்க ஏதோ ஒரு இதில் என்கொயரி பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இதில் இது பண்ணுறாங்க. பட் நான் எந்த அளவுக்கு பெட்டரான ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்பயும் நம்ம 180, 200 ரூபாய், 250 சாரீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணல. பாருங்க 230 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு அழகான சாரீஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் 180 ரூபாய்க்கு நீங்க 10 சாரி எடுத்தா 180 ரூபாய்க்கே கொடுத்துறோம். எப்பவுமே நம்ம கிட்ட 350 ரூபாயிலிருந்து ஜாயின் சாரீஸ் அதிகபட்சம் 400 ரூபாய் வரைக்கும் நம்ம எப்பவுமே சேல் பண்ண தான் செய்யறோம். அது எப்பவும் சேல் பண்றோம். என்ன அந்த பிரைஸ் ஜாஸ்தியான ஐட்டம், ஜாஸ்தி டிமாண்டான ஐட்டமா இருக்கும். அதனால ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். கிடைக்கிறப்ப போடுவோம், உடனே சேல் ஆகிடும். இப்போ நேற்று நம்ம போட்டிருந்தோம், நல்ல ஒரு சேல்ஸ் இருந்தது. நிறைய பேர் நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு டெம்பிள் பார்டருங்க. இது அந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்காக நம்ம ஷாப்புக்கு டேரெக்டா வந்தவங்களே ரொம்ப பேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஒர்த்து புரிஞ்சவங்க நிறைய பேர். அதுக்காக நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ், நம்ம கிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்லாம் எப்படி அப்படின்னா அந்த 150 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறது தான் பார்ப்பாங்க. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம 150 ரூபாய்க்கு பூனம் சாரியை கொடுத்துருக்கோம். நார்மல் பூனம் சாரியை 150 ரூபாய்க்கே கொடுத்துருந்துருக்கோம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுப்பா அப்படின்னே சொல்லிட்டாங்க நம்ம கஸ்டமர்ஸ். ஏன்னா 150 ரூபா சாரியில குவாலிட்டி வந்து அந்த அளவில் தான் இருக்கும். நீங்க ஃபுல் சாரியா பர்ச்சேஸ் பண்றப்போ இது பல்லுங்க. ஒரு 300, 350 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற பூனம் சாரி எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி தான் நீங்க அதில் எதிர்பார்க்க முடியும். இது பிளவுஸ். அதனால நம்ம கஸ்டமர்ஸே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் தொடர்றதே கிடையாது. நம்ம அதெல்லாம் விட்டே 4 வருஷம் ஆயிடுச்சு. இது பல்லு, பாடி, பிளவுஸ். நமக்குன்னு நம்ம ஒரு இது செட் பண்ணியிருக்கிறது இந்த ஜாயின் சாரீஸ்லேயே ஒரு எலைட்டான கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். அந்த கிளாஸ் பிராஸோ, பிட்னி சில்க், டோலா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கிட்ட டாப் சேல் இருக்கும். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் இருக்கிறதுல எது ரேட் கம்மி அப்படிங்கிறது மட்டும் பார்க்கறது கிடையாது. ரேட்டும் பெட்டராக இருக்கணும், அதே நேரத்தில் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், லுக் வைஸும் பெட்டராக இருக்கணும். ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்மார்ட்டான கஸ்டமர்ஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸ். ஒவ்வொரு சாரியும் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. பாதி நேரம் நம்ம அதை பற்றி பேசியே சாரியை பற்றியே பேசாமல் விட்டாச்சுங்க. பட் நான் பேசலைனாலும் சாரியே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வியர் பண்ணீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பிளவுஸுங்க. இது செல்ஃப் கலர் அப்படின்றதுனால பிளவுஸுமே உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பல்லு அப்படிங்கிறது இதில் ஒரு சின்ன லைன் மட்டும்தான் வரும். சாரீஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டம் தான். நீங்கள் நார்மலாக கிரேப் சில்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 700 ரேஞ்சுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம உங்களுக்கு 230க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம். அது பல்லு, பாடி, இது பிளவுஸுங்க. இது பாருங்க நல்ல ஒரு இந்த மாதிரி க்ரீம் கலர் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்ல நல்ல ஒரு டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், பாடிக்குள்ள ஃபுல்லாவே நீலா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ். கிரேப் சில்க்ன்றது எல்லாருக்கும் ரெகுலர் வியர்க்கா இருக்கட்டும், ஆஃபீஸ் வியர்க்கா இருக்கட்டும் தேவைப்படக்கூடிய சாரீஸ் தாங்க. இது பிளவுஸ், பாடி. ஸோ உங்க ஓன் யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக ஒரு 5 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பல்லு, நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. இது பல்லு. சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் 30-40 பீஸ் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான சாரீஸ். இந்த டெம்பிள் பார்டர் எல்லாருமே விரும்புவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காகவே எவ்வளோ சாரீஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. இது பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரீஸுங்க. வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட, பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்னோட, அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட இருக்கு. கலர் ஷேட்ஸ் ஒன்று அருமையாக இருக்குங்க. இது பிளவுஸ், பாடி, பல்லுல இந்த மாதிரி லைன் மட்டும் இருக்கு. பாருங்க டெம்பிள் பார்டர்லேயே அடுத்த சாரீங்க. எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரீஸ். பிளவுஸ். நம்ம ஹோல்சேல் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் 10 பீஸாக தான் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்க. சிங்கிள் சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ப்ரைஸ் வரும். கிரேப் சில்கில் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளெயின் சாரீஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இது பல்லு,
அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன், அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது. எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு அழகழகான கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடுது. நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்துடுது. இந்த பார்டர் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்பெனி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது பல்லுங்க. கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே அருமையாக இருக்குது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட இருக்குது பாருங்கள். அகைன் நிலா சாரி, கான்ட்ராஸ்ட் பார்டர், கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் ப்ளவுஸ். கலர் ஷேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணுமோ இதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பிளவுஸ். லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ், ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்னு எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பல்லு வந்துடுது. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர், அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன்டு பிளவுஸ். ஒவ்வொரு பேட்டர்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ப்ளவுஸோடு வந்திருக்கு.